இது ஒரு கடத்தல் வழக்கு, கொலை வழக்கு. இதற்கு உத்தரவிட்டது சாதாரணமாக அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து டிஎஸ்பி சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் டிஎஸ்பிக்கும் அந்த ஸ்டேஷன் ஆய்வாளருக்கும் ரிப்போர்ட் பண்ணுறோன்னாரு. எப்படி எஃப்ஐஆர் போடாமல் நாங்கள் கொண்டு போய் அடிச்சிட்டு இருக்கோம். அடிச்சிட்டு இருக்கப்போ அவர் வந்து என்ன மாதிரியான நாங்கள் விசாரணை செய்கிறோம், இதெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் வந்து எங்களுடைய டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. அது வந்து இது தவறான பொய்யான கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டில் யாரையோ காப்பாற்றுவதற்கு தான் இந்த எஃப்ஐஆர் வந்து மறைமுகமாக போடப்பட்டிருக்குது. இது அப்பட்டமான ஒரு கடத்தல் மற்றும் படுகொலை வழக்கு. ஏன்னா இதில் டிஎஸ்பிலாம் அவ்வளோ சீக்கிரம் இதில் தலையிட்டுலாம் பண்ண முடியாது. அது இல்லாமல் இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா திமுக கட்சியினர் அந்த ஒன்றிய செயலாளர், அந்த நகர செயலாளர், அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர், அந்த பகுதியின் அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து இந்த வழக்கை எவ்வளவு தூரம் மூடி மறைக்க முடியுமோ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தகவல் வருந்தவர் கிடைத்த பெற்ற வரை பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வரை இவர்களுக்கு கொடுத்து இந்த செட்டில்மெண்ட்டை பண்ணி இந்த குடும்பத்தை அமைதியாக இந்த விவகாரத்தை பெருசாக பூதாகரமாக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. நேற்று அந்த இறந்த அந்த அஜித்குமாரை அடக்கம் செய்யும் வரை அனைத்து திமுகவினரும் அங்கே கூட இருந்து செஞ்சிருக்காங்க. யாரை காப்பாற்ற இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள்? ஏன்னா சாதாரணமாக வந்து இதை நீங்கள் முறையாக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இதை விசாரித்திருந்தால் இது ஒரு கடத்தல் வழக்கு, படுகொலை வழக்கு. இந்த கடத்தல் வழக்குக்கு என்ன செய்யணும்? இப்போ சாத்தான்குளம் வழக்கில் என்ன செஞ்சாங்க? எல்லார் மேலேயும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அனைவரும் இன்னும் வெளியே வரல, முன்ஜாமீன் கிடைக்கல, எந்த ஜாமீனும் கிடைக்கல. இப்போ வரைக்கும் விசாரணை நடந்துட்டு இருக்கு. தீர்ப்புக்காக அனைவரும் காத்திருந்தார்கள். எல்லாம் இருந்தது 7-8 வருஷமா இருந்துச்சு. இந்த வழக்கு இப்போ வரைக்கும் 2 நாள் கழிச்சு வந்து கஸ்டோடியில் தான் இருப்பு. எப்படி இது கஸ்டோடியத்தை கன்சிடர் பண்ண முடியும்? ஸ்டேஷனில் வச்சு மரணம் அடைஞ்சாரா? இல்லை. வேற எங்கேயாவது விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப இல்லை. சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து தூக்கி கொண்டு போய் இவர்களை அடித்து துன்புறுத்தும் அளவுக்குனா இது கடத்தல் வழக்கு. இதை செய்தது அந்த டிஎஸ்பிக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கிறதா தெரியல. அதற்கு மேலே எஸ்பி அளவில் தலையிட்டு இருக்கும். எஸ்பி தலையிடும் அளவிற்கு இதில் யார் அழுத்தம் கொடுத்தது? சரி, எஸ்பி அளவில் தவறு நடந்துருச்சுல. தவறு நடந்த பிறகு அப்பயாவது முதல்வர் இது யார் தவறு செய்தார்களோ இவர்கள் மீது ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுல 2 நாள் என்ன தாமதம்? இதுவரைக்கும் இதை உத்தரவிட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை எஸ்பி அளவில். அதற்கு அடுத்த லெவலில் யார் யாரெல்லாம் உத்தரவு கொடுத்தார்களோ அவர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எதுவுமே இல்லாமல் கீழிருந்து அந்த கடத்தலில் ஈடுபட்ட அந்த 6 பேர் மீது மட்டும் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டு 5 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.